தமிழகத்தின் 40 தொகுதிகளிலையும் திமுக, அதிமுக மற்றும் தமிழக வெற்றி கழகம் இடையே முன்னெப்பேதும் இல்லாத வகையில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மும்முனை போட்டி உருவாகி இருக்கிறதாக வெளியாகி இருக்கக்கூடிய தகவல்கள் அரசியல் களத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தன. குறிப்பாக தாவேகாவின் வரவு தங்களின் வாக்கு வங்கியை பாதிக்குமோ என்ற அச்சத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் எடப்பாடி பழனிசாமி ஆகிய இருவரும் அதிர்ச்சியில் இருப்பதாகவே கூறப்படுகிறது. பல தொகுதிகளில் வெற்றி என்பது மிக குறைந்த வாக்குகள் வித்தியாசத்திலேயே தீர்மானிக்கப்படும் என்றும் ஒரு சில முக்கிய இடங்களில் அதிமுக 3ஆம் இடத்திற்கு தள்ளப்படக்கூடும் என்றும் அரசியல் நோக்கர்கள் கணிப்பது விவாதங்களை கிளப்பியுள்ளது. தமிழகத்தின் ஒட்டுமொத்த அரசியல் எதிர்காலத்தையும் தீர்மானிக்க போகும் இந்த தேர்தல் முடிவுகளுக்காக ஒட்டுமொத்த மாநிலமும் மே 4ஆம் தேதியை நோக்கி மிகுந்த எதிர்பார்ப்புடன் காத்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு நான் சொல்லணும். ஒருபுறம் இது நடந்து கொண்டிருக்கிற மற்றொரு புறமோ பதவி யாருக்கு, முதலமைச்சர் யாரு பதவி ஏற்க போகிறார் அப்படின்ற கேள்விகள் மக்கள் மத்தியில் உலாவ தொடங்கி இருக்கின்றன. சட்டசபை தேர்தல் வாக்குப்பதிவு நிறைவடைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழக அரசியலில் அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்த எதிர்பார்ப்பு தற்போது அதிகரிக்க தொடங்கியிருக்கிறது. ஆளுங்கட்சியான திமுக வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையில் இருக்க எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக நிச்சயம் ஆட்சி அமைக்கும் என்ற அதீத நம்பிக்கையில் இருப்பதாக தெரிகிறது. குறிப்பாக கொங்கு மற்றும் வட மாவட்டங்களில் பதிவான வாக்கு சதவிகிதம் அதிகரித்திருப்பது அதிமுக தரப்பினரையே மிகுந்த உற்சாகத்தில் ஆழ்த்தியுள்ளது. இந்த நம்பிக்கைக்கு மிக முக்கிய காரணமாக பார்க்கப்படுவது நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் தாவேகா பிரிக்கக்கூடிய வாக்குகள் தான். தாவேகா அதிக அளவிலான வாக்குகளை பிரிக்கும் பட்சத்தில் அது ஆளுங்கட்சியின் வாக்கு வங்கியை பாதித்து அதிமுகவுக்கு சாதகமான சூழலை உருவாக்கும் என்று எடப்பாடி பழனிசாமி கருதுகிறார். கொங்கு மண்டலம் மற்றும் வட மாவட்டங்களில் தாவேகாவுக்கு பெரிய அளவில் கட்டமைப்பு இல்லை என்றாலும் அங்கு வாக்குப்பதிவு அதிகரித்திருப்பது ஆட்சிக்கு எதிரான மனநிலையே என கணக்கு போடுகின்றனர். சேலத்தில் தனது குடும்பத்தினருடனும் உள்ளூர் கட்சி நிர்வாகிகளுடனும் நேரத்தை செலவிட்டு வரும் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் முடிவுகள் தங்களுக்கு பெரும் வெற்றியை தரும் என்பதில் உறுதியாகவே இருப்பதாகவே கூறப்படுகிறது. அது மட்டும் இன்றி சென்னை மற்றும் டெல்டா மாவட்டங்களில் தாவேகா பிரிக்கக்கூடிய வாக்குகள் அதிமுகவின் வெற்றி வாய்ப்பை உறுதி செய்யும் என்று அவர் நம்புகிறார். ஒரு கட்டத்தில் சேலம் மாவட்ட நிர்வாகிகளிடம் பேசும்போது அடுத்து அமையப் போகும் ஆட்சியில் யாருக்கு என்ன இலக்கா வழங்கலாம் என்பது வரை அவர் ஆலோசிக்க தொடங்கிவிட்டதாக கூறப்படுகிறது. மறுபுறம் முதல்வர் ஸ்டாலின் வெற்றி நிச்சயம் என்ற தெம்புடன் கொடைக்கானலுக்கு சுற்றுலா சென்றிருக்கும் நிலையில் அதிமுகவின் இந்த குஷி மோட் அரசியல் வட்டாரத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுக கூட்டணி வலுவாக இருக்கும் இடங்களில் தாவேகா 2ஆம் இடத்தை பிடித்தால் கூட அது திமுகவின் வாக்கு வெற்றியை தான் பாதிக்கும் என்பதே அதிமுகவினரின் கணிப்பாகவே இருக்கிறது. வாக்கு எண்ணிக்கை முடிவில் எடப்பாடி பழனிசாமியின் இந்த வியூகம் பலிக்கிறதா அப்படிங்கிறதும் இன்றும் சிறிது காலகட்டத்திலேயே தெரிந்துவிடும் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நாளுக்கு நாள் தேர்தல் முடிவுகளை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல் களத்தில் தற்போது அதிரடியான வியூகங்களும் வெளிவர ஆரம்பிச்சிருக்கிறது. தமிழகத்தில் அமைதியான முறையில் சட்டசபை தேர்தல் நடந்து முடிந்திருக்கக்கூடிய நிலையில் இதில் 2021 சட்டசபை தேர்தலை ஒப்பிடும் போது இந்த தேர்தலில் மாநிலத்தின் ஒட்டுமொத்த வாக்குப்பதிவு சதவிகிதம் 73.63 இருந்து 85.15% உயர்ந்துள்ளது. இருப்பினும் கூட அமைச்சர்கள் களமிறங்கிய 5 தொகுதிகளில் உள்பட மொத்தம் 12 சட்டசபை தொகுதிகளில் வாக்களித்த வாக்காளர்களின் எண்ணிக்கை குறைந்துள்ளது. தேர்தல் ஆணையத்தின் டேட்டா வழியாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கடந்த 2021 சட்டசபை தேர்தல் நடந்தது. அப்போது மொத்தம் 73.63% வாக்குப்பதிவு பதிவாகியிருந்தது. ஆனால் நேற்று முன்தினம் நடந்த சட்டசபை தேர்தலில் வாக்கு சதவிகிதம் முந்தைய தேர்தலை விட ஒப்பிடும்போது அதிகரிக்க ஆரம்பித்திருக்கிறது. மொத்த வாக்கு சதவிகிதம் 85.15% உள்ளது. இந்த வாக்கு சதவிகிதம் உயர்வுக்கு சார் எனும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த நடவடிக்கை தான் முக்கிய காரணமாகும். அதே வேளையில் இன்னும் சிலர் விஜயின் அரசியல் வருகைதான் வாக்குப்பதிவை உயர்த்தியுள்ளதாக கூறி வருகின்றனர். தமிழகத்தில் மாற்றம் வேண்டி விஜய் அரசியல் கட்சியை தொடங்கியுள்ளார். அவருக்கு அதிகமானவர்கள் வாக்களித்துள்ளதால் தான் வாக்குப்பதிவு அதிகரித்துள்ளதாக தாவேகாவினர் கூறியும் வருகின்றனர். இதற்கிடையே தான் தற்போது புதிய தகவல்களும் வெளியாகியுள்ளன.
தமிழகத்தில் ஒட்டுமொத்த வாக்கு சதவிகிதம் 2021 சட்டசபை தேர்தலை ஒப்பிடும்போது இந்த முறை அதிகரித்து இருந்தாலும் கூட அமைச்சர்கள் களமிறங்கிய 5 தொகுதிகள் உள்பட மொத்தம் 12 சட்டசபை தொகுதிகளில் வாக்களித்த வாக்காளர்களின் எண்ணிக்கை குறைந்துள்ளது. இந்த 12 தொகுதிகளில் 8 சென்னை மாவட்டத்திலையும் 2 மதுரை மாவட்டத்திலையும் உள்ளது. திண்டுக்கல் மற்றும் திருவாரூர் மாவட்டத்தில் தலா 1 தொகுதிகள் உள்ளன. சென்னையை எடுத்துக்கொண்டால் துறைமுகம் தொகுதியில் திமுக சார்பில் அமைச்சர் சேகர் பாபு போட்டியிட்டுள்ளார். இந்த தொகுதியில் மொத்தம் 99,404 வாக்குகள் பதிவாகியுள்ளன. இது கடந்த 2021 ஆண்டு நடந்த சட்டசபை தேர்தலை ஒப்பிடும்போது குறைவாகும். ஏனென்றால் அந்த தேர்தலில் துறைமுகம் தொகுதியில் மொத்தம் 1,00,000 வாக்குகள் பதிவாகியிருந்தன. அதேபோல் சென்னை சைதாப்பேட்டை தொகுதியில் சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் மீண்டும் திமுக சார்பில் களமிறங்கியுள்ளார். இங்கு 2021 1.59 லட்சம் வாக்குகள் பதிவான நிலையில் தற்போது 1.58 லட்சம் வாக்குகள் தான் பதிவாகியுள்ளன. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் தொகுதியில் திமுக சார்பில் அமைச்சர் சக்கரபாணி போட்டியிட்டுள்ளார். கடந்த 2021 தேர்தலை காட்டிலும் இந்த வாக்கு விகிதம் அப்படிங்கிறது 461 வாக்குகள் குறைந்து தற்போது 1.99 லட்சம் வாக்குகள் பதிவாகியிருந்தன. அதேபோல் தொழில்துறை அமைச்சர் TRP ராஜா மீண்டும் மன்னார்குடி தொகுதியில் போட்டியிட்டுள்ளார். இங்கு 688 வாக்குகள் குறைந்து 1,40,00,000 பதிவாகி இருப்பதும் அதேபோல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் மதுரை மத்திய தொகுதியில் 600 வாக்குகள் குறைந்து 1.47 லட்சம் ஓட்டுகள் பதிவாகியிருந்தன. இந்த 5 அமைச்சர்களின் தொகுதிகளை தவிர்த்து பார்த்தால் சென்னையில் மேலும் 6 சட்டசபை தொகுதிகளில் வாக்கு செலுத்திய வாக்காளர்களின் எண்ணிக்கை குறைந்துள்ளது. அதன்படி கடந்த 2021 சட்டசபை தேர்தலை ஒப்பிடும்போது இந்த முறை RK நகர் தொகுதியில் 6,017 வாக்குகள், தாவேகாவின் ஆதவ் அர்ஜுனா களமிறங்கியிருக்கக்கூடிய வெள்ளிவாக்கம் தொகுதியில் 2,333 ஓட்டுகள் பதிவாகியிருந்தன. அதிமுக முன்னாள் அமைச்சர் வளர்மதி போட்டியிட்டிருக்கக்கூடிய 1000 விளக்கு தொகுதியில் 4,384 ஓட்டுகள், அண்ணா நகர் தொகுதியில் 2,167 ஓட்டுகள், தியாகராய நகர் தொகுதியில் 3,855 ஓட்டுகள், பாஜகவின் தமிழிசை சவுந்தரராஜன் போட்டியிட்டிருக்கக்கூடிய மயிலாப்பூர் தொகுதியில் 3,195 வாக்குகள் குறைவாக பதிவாகியிருந்தன. அதேபோல் தென் மாவட்டங்களில் மதுரை தெற்கு தொகுதியிலையும் 2021 சட்டசபை தேர்தலை விட இப்போது 6,197 வாக்குகள் குறைந்து 1.40 லட்சம் வாக்குகள் பதிவாகி உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னே கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்திங்க அப்படின்னா அனைத்து தொகுதிகள்லையும் பார்க்கும் பொழுது அடுக்கடுக்கான விஷயங்கள் வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய பட்சத்தில் தற்போது தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வரலாற்று வாக்கு சதவிகிதத்துடன் முடிந்திருக்கக்கூடிய நிலையில் வருகிற மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ளது.